ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி வந்து லாயர் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோரும் கேட்குறாங்க, எதுக்காக இப்போ லாயர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அப்போ பார்வதி சொல்கிறாங்க, சொத்தை பிரிக்கணும், அதுக்காக தான் அவர் வர சொன்ன அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கும் என் புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை வேணும், அதுக்காக தான் நான் வந்து சொத்தை பிரித்து கேட்குறேன். இதுக்கு மேலே எதுக்காக நம்ம எல்லாம் கூடி சேர்ந்து இருக்கணும், அது எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அதெல்லாம் சொத்தை பிரித்தே தான் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ மணியும் சிவாவும் வந்து பார்வதி பட்டு திட்டும் போது உடனே பத்மா வந்து யோசனை பண்ணுறாங்க, பார்வதி சொல்கிறது கரெக்டு தான், பார்வதி நம்ம இப்போ திட்டக்கூடாது, சொல்ல பொண்ணைக்கு அவளுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ பத்மா வந்து ரகுவரன்ட்ட சொல்கிறாங்க, ஆமாண்ணா அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதுதான் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டு இருக்குதுல்ல, அவங்கவுங்க சொத்தை கையில் கொடுத்துட்டாக்கி எந்த பிரச்சனையும் வராது, அதனால பார்வதி எடுத்த முடிவு எனக்கும் சம்மதம் தான் அப்படிங்கவும் உடனே வந்து மணி வந்து பத்மா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இது உன்னுடைய வேலை தானா, நீயும் வந்து அவளுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற, அப்போ சொத்தை பிரிக்கிறது எல்லாமே உன்னுடைய யோசனை தானே அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம், அவங்க சொன்ன மாதிரிக்கு சொத்தை பிரித்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட சொல்லவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. உடனே வந்து மணி வந்து சொல்கிறாங்க, என்ன மச்சான் அவங்க தான் வந்து தெரியாதனமா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எதுக்காக வந்து சொத்தை பிரிக்காமல் இருக்கணும், அவங்க உங்களுக்கு என்னென்ன சொத்து தேவையோ அது எல்லாமே பிரித்து நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருது அப்படின்னு ரகுராம் வந்து அங்கேருந்து கிளம்புனதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியா முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா பார்த்தோம்னா அவங்க பார்வதி வந்து ரூமுக்கு வராங்க. வந்ததுமே சிவா வந்து பார்வதிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கான நீதாண்டி, உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் எடுத்த முடியல கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டேன், அதுதான் உங்கள் அண்ணனே சொத்தை பிரித்து தரேன்னு சொல்லிட்டாரலாம், அதுக்கப்புறமா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்மாட்ட வந்து மணியும் சீனும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எதுக்குமா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, அத்தை தான் தெரியாதனமா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களும் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சீனு திட்டவும், என்னடா இன்னும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி பார்வதி எடுத்த முடிவில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கவும், ஓஹோ எனக்கு அப்பமே இருந்து சந்தேகம் வந்துட்டு தாண்டி இருக்குது, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தான், நீ சொல்லி தான் பார்வதி இந்த மாதிரிலாம் சொத்தை பிரித்து கேட்டிருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்கிட்டயே சண்டைக்கு வந்துருங்க அப்படிங்கும்போது அப்போ சீனு வந்து சொல்கிறாங்க, எதுக்குமா இப்போ சொத்தை பிரித்து கொடுக்குறீங்க கேட்குறீங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து எனக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிஸ்னஸ் இருந்து நான் நடத்திட்டு தானே இருக்கிறேன், அப்புறம் எதுக்காக உங்களுக்கு பணம்னு சொல்லாக்கி எல்லாமே வந்து மாமா தர தான் செய்கிறாரு, அப்படியே உங்களுக்கு தேவைன்னா நான் தரேன், நீங்கள் எதுக்குமே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருடா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நாளைக்கு வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு பேசாமல் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதனால நீ பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சீனவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ பார்வதி தான் காட்டுறாங்க, பார்வதி யாருக்கும் தெரியாமல் வாராங்க, நல்ல வேலையா ஒருத்தர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கவும் அப்போ மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி, சொல்லுமா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நான் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்து போச்சுது, அவர் வந்து சொத்தை பிரித்து தரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ரகுராமை பற்றி சொல்லவும் இதை கேட்டதுமே மகாலிங்கம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ சுலபமாக நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் உடனே வந்து சொத்தை பிரித்து தருவார்னு சொல்லிட்டு, என்ன என்னுடைய புருஷன் தான் போட்டு என்னை திட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ரகுராம் வந்து சொத்தை பிரித்து தரேன்னு சொல்லிட்டார்ல அதுவே போகிற அப்படிங்கும்போது, சரிதான் மாமா, ஆனாலும் நாளைக்கு சொத்தை பிரித்து தரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடணும், அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கவோ, சரிம்மா நான் வந்துடுது அப்படிங்கிறாங்க. சரி நீ அந்த வீட்டை வந்து உன் பேருக்கு நீ எழுதி கேட்டுரு அப்படிங்கும்போது, அப்படியே மாமா நானும் அதுதான் நினச்சிருக்கிறேன், நம்ம அங்கே இருக்கிற வீட்டை வந்து என் பேருக்கு நான் எழுதி கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக அதை மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரிட்டையும் பசுபதிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு அங்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து லாயரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுக்கறதுல நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவரே வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாரு, அப்படி இருக்கும்போது நான் அவர் சொல்கிறத நான் கேட்க முடியும் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான், ஆனால் சொத்தை பிரிச்சாக்கி இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும், அதனால தான் நான் சொல்கிறேன், பெரியப்பா வந்து இப்போ கோவத்தில் இருக்கிறாரு, அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு, இல்லைனா அவர் மனசார கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கவே மாட்டார் அப்படிங்கும்போது அப்போ லாயரும் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மாயா
நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு தடவை நானே கூட ரகுராமு கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை கட்டுறாங்க. அப்போ லாயர் வந்து ரகுராமு கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குங்க நீங்கள் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான சொத்தை பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் கம்மியாயிரும்ல அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இல்லை சொத்தை கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, இந்த குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இல்லாமல் போயிடும், யாரும் எதுக்காகவும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருமே கடைசி வரைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருப்போம் அப்படின்னு ரகுராம் வந்து லாயர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு தடவை ரகுராம் வந்து சொன்னார். ஆனால் உண்மையிலே அவர் ரொம்பவே நல்ல ஒருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா பார்வதி வந்து அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்து நீங்கள் சொத்து எழுதும் போது இந்த வீடையும் பண்ண வீடையும் அப்புறமா சில சொத்துக்களையும் வந்து எங்களுக்கு வர மாதிரிக்கு நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படிங்கவும் அவரு சரி அப்படிங்கிறாரு. யார் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது பார்வதி தான் பண்ணினாங்க, இந்தந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு பேரில் எழுதி வைக்கணுமா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க லாயருக்கு. அப்போ சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது இந்த வீடு வந்து எனக்கு பேர்லேயே நீங்கள் எழுதி நாளைக்கு கொண்டுட்டு வந்துருங்க, ஏன்னா அந்த வீடு வந்து எனக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது உடனே லாயர் வந்து சரி அப்படிங்கிறாங்க. இப்போ யார் அப்படின்னு சொல்லி மாயா கேட்கும்போது இப்போ உங்கள் அத்தை பத்மா தான் ஃபோன் பண்ணாங்க, அந்த இருக்கிற வீடு வந்து அவங்க பேரில் எழுதி நான் கொண்டுட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாருமே வந்து சொத்து அவங்களுக்குன்னு சொல்லி அவங்கவுங்க ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல என்னமா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சொத்தெல்லாம் எழுதி கொண்டுட்டு வராங்க. அப்போ லாயர் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த இருக்கிற வீடு வந்து பத்மா பேரில் தான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பார்வதி ஆவேசத்தோட வராங்க. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், இந்த வீடை வந்து நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கும் பார்வதிக்கு சண்டை வருது. இதை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொத்தை பிரிக்காமல் தடுக்கிறதுக்காக மாயா ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.